ஜஸ்ட் 300 இந்த மாதிரி இடத்துல நான் ஸ்டே பண்ணேன். இது நம்ம ஆல் இந்தியா பயணத்துல பார்ட் 3. இப்போ நான் முரதேஸ்வர்ல இருந்து கோகர்னா கிளம்புறேன். இது என்னோட 3வது செகண்ட் கிளாஸ் ஜர்னி. அழகா சன்செட்லாம் பார்த்துட்டு சரி டயர்டா இருக்குன்னு கொஞ்சம் படுத்தங்க. அதுலதான் அடுத்த சம்பவம். தூக்கத்துல நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனே விட்டுட்டேன். அப்புறம் நைட் 8:30 மணிக்கு அடுத்த ஸ்டாப் அங்கோலா ஸ்டேஷனுக்கு வந்தேன். தெரியாத ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினா செம்ம இருட்டு. சரி இங்க இருந்து கோகர்னாக்கு போலான்னு பார்த்தா 30 கிலோமீட்டர். தாபால 10 போலான்னு பார்த்தா தாபாலையும் இடம் விடல. பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா பஸ் காலைல 7 மணிக்கு தான் கடைசி பஸ் போயிடுச்சு. பக்கத்துல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 180 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்து எனக்கு தேவை. அன்னைக்கு நான் தூங்கணும் அவ்வளவுதான். அப்புறம் காலையில கோகர்னாக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பும்போது தான் பாத்தீங்கன்னா சம மலை. அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டிய பஸ்ல ஏறிட்டு இந்த பேக்கை வைக்கிறதே பெரிய ரோதனை ஆயிடுச்சு. இந்த ரோடு ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுவும் அந்த மழை பெஞ்சதுனால பயங்கரமா இருந்தது. அப்புறம் கோகர்னா வந்து சேர்ந்தோன்னே நான் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டே பண்ற இடம் பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். சரி நடந்து போலான்னு போனேன். ஏதோ ஒரு அழகான கிராமத்துக்குள்ள நடந்து போற மாதிரியே இருந்தது. சரின்னு கையை போட்டு அண்ணன் கூட கிளம்பி என்னடா பீச் ஓரமா நடந்து போறேன் நீங்க கேட்கலாம். அங்கதாங்க நம்ம ஸ்டே இருக்கு. இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ண போறேன். செக்-இன் டைம் 12 மணினால ஒருத்தங்களா வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட செக்-இன் ப்ராசஸ் முடிச்ச அப்புறம் இதுதான் நான் ஸ்டே பண்ற ரூம். இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா டாமெண்ட்ரின்னு வாங்க. இந்த இடத்துல நான் ஒரு பெஸ்ட் பீப்பிளை மீட் பண்ணேன். அது எல்லாம் அடுத்த வீடியோல வரும். நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.